நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசா போக மாட்டேன். எஸ் சூர்யா சார் தவிர நான் யாருமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு ஒரு பெரிய டேரக்டரா பாருங்க, ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு வாட அப்படின்னா சரி போறோம். நானும் ஒரு 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈஸியாக போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்க உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்றோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாண்டான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி உழைக்கணும் அதை விட 4 மடங்கு உழைக்கிறேன். அப்பவும் அது ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவர் படம் பண்றதுக்கு அப்படி இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு. ஏன் இடையூறு வந்து இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும், தமிழ்நாடு உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞன் சும்மாவா இருந்தாரு, நான் உங்களுக்கு படம் பண்றேன் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகுற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன்.